ரொம்பவே பிஸியான நபர்கள் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் பத்தலன்னு சொல்லி கேட்டிருப்போம். அவங்க சொல்ற மாதிரி ஒரு நாளுக்கு 25 மணி நேரம் இருந்தா எப்படி இருக்கும்? இது சாத்தியம்தான். பூமியை விட்டு நிலா கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போறதுனால இது சாத்தியம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த 25 ஹவர்ஸ்ன்றது நம்ம வாழ்நாள்ல உருவாகுமா? அப்படி ஆச்சுன்னா பூமியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். கவிஞர்களுக்கும் காதலர்களுக்கும் மட்டுமே சொந்தமா இருந்த நிலவுல மனிதன் கால் பதிச்சதுல இருந்து பல ஆராய்ச்சிகள் அதை சுத்தி நடக்குது. அந்த வகையில நிலா பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போறதாகவும் இதனால ஒரு நாளுக்கு 24 ஹவர்ஸ்ன்ற நிலை மாறி 25 ஹவர்ஸா ஆகலாம்னு விஸ்கன்சன் மேடிசன் பல்கலைக்கழகம் நடத்தல ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள ப்ரொஃபசர் மேயர்ஸும் அவரோட குழுவும் ஆஸ்ட்ரோக்ரோனாலஜின்ற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பூமியோட பரிணாம வளர்ச்சி அதோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் படி நிலா ஒரு வருடத்திற்கு 3.8 சென்டிமீட்டர் பூமியை விட்டு விலகி போயிட்டே இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. என்னதான் 3.8 சென்டிமீட்டர்ன்றது குறைவா தெரிஞ்சாலுமே ஆனா இதோட விளைவு ரொம்பவே பெருசு. நிலா தூரம் போக போக பூமியோட சுழலும் வேகம் குறையுமா? இதனால பூமியோட ஒரு நாளுக்கான நேரத்துல மாற்றம் ஏற்படுமா? அதாவது இன்னும் 200 மில்லியன் ஆண்டுகள்ல பூமியில ஒரு நாளுன்றது 24 மணி நேரமா இல்லாம 25 மணி நேரமா நீடிக்கப்படும்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இதே போல நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் நடத்தின ஒரு ஆய்வுல 1.4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமியில ஒரு நாள்ன்றது வெறும் 18 மணி நேரமா தான் இருந்திருக்கும்னு தெரிய வந்திருக்கு. காலம் போக போக பூமியை விட்டு நிலா நகர நகர இந்த 18 மணி நேரம்ன்றது 24 மணி நேரமா ஆகியிருக்கு. தற்போதைக்கு பூமியில இருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவுல நிலா இருக்கு. நிலா பூமியை சுத்தி வர 27.3 நாட்கள் எடுக்குது. அடுத்த முறை நீங்க நிலவை பார்க்கும்போது அதை ரசிக்க மட்டும் செய்யாம நிலவு பூமியை விட்டு நகர்ந்து போகுதுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க.